So இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Bread and butter are our breakfast. So இதுல எது கரெக்ட் அப்படின்றத ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. Yes, answer is bread and butter is our breakfast. So இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்க அப்படினா you have a question. so அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. so இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. so let's get started. so first பாத்தீங்க அப்படினா subject and verb agreement அப்படின்ற ரூல் கீழ தான் வரும். subject அப்படினா என்னன்னா ஒரு சென்டென்ஸ்ல எதை பத்தி பேச போறேனோ யார பத்தி பேச போறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட்ன்றவங்க. ரீனா இஸ் டீச்சிங் அப்படினா ரீனான்றவங்க சப்ஜெக்ட். ஓகேவா? சோ அப்போ ரீனா இஸ் டீச்சிங் அப்படின்ற கேஸ்ல ரீனாவை பத்தி நான் பேசுறேன், அதனால அவங்க ஒரு சப்ஜெக்ட். சோ இது எதுக்கு ஆன்சர் பண்ணும்? who or what அப்படின்ற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும். சோ யாரு அப்படின்றதற்கோ இல்ல எது அப்படின்றதற்கோ ஆன்சர் பண்ணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த த சப்ஜெக்ட் ரீட்டா அப்படின்றவங்க சப்ஜெக்ட். இது சிங்குலர் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்களே. அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கான வேர்பை தான் போடணும். ஓகேவா? சோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கான ஹெல்பிங் வேர்ப்ல பாத்தீங்க அப்படின்னா பி வேர்ப்ஸ் கீழ இது வரும். is and was. சோ சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா பிரசன்ட்ல வர்றப்ப isum, பாஸ்ட்ல வர்றப்ப வாசும் போடுவோம். அதே மாதிரி இதே இது இந்த ரீட்டான்றவங்க சப்ஜெக்டா வர்றாங்க அப்படின்னா present formல அது கூட yes சேர்ப்போம். எஸ்ஓ இஎஸ்ஓ அந்த வேர்டுக்கு நம்ம பக்கத்துல எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ப்போம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதே இது சீதா அப்படின்னா சீதா சிங்குலர் சப்ஜெக்ட். சரியா? சோ இந்த சீதா கூட இஸ்ஸோ வாஸோ தான் போடுவேன். பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ் போடுவேன். அண்ட் அதே இது பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த வார்த்தை கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கிறேன். அண்ட் இதே இது பாருங்க ரீட்டா அண்ட் சீதா, அப்ப ரெண்டு பேர் வர்றாங்க. அப்ப ரெண்டு பேருன்றப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட், ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கிறப்ப இட் டினோட்ஸ் a plural subject. அப்ப plural subject இருக்கிறப்போ presentனா ஆர் அண்ட் பாஸ்ட்னா வேர் போடுவோம். ஓகே, அண்ட் verb நல்லா பார்த்துக்கோங்க. as it is அப்படியே போடுவோம். சோ அது கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்க கூடாது. சோ அந்த கேஸை வச்சுதான் இந்த நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் ரீதா அண்ட் சீதான் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் verb யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸெப்ஷனல்லாம் இருக்கு. இப்ப பாருங்களே, தி பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி இஸ் கம்மிங். இப்ப ஏன் இங்க இஸ் போட்டிருக்கேன்? பிரின்சிபல்ன்றவங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, செக்ரட்டரின்றவங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க தானே, ஏன் இஸ் போட்டிருக்கேன்? ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் வருதுன்றப்போ அத தனித்தனியா எந்த ஆர்டிக்கிளும் மென்ஷன் பண்ணாம, ஆர்டிகிள்ஸ்ன்றது இந்த and the இதெல்லாமே ஆர்டிகிள்ஸ் எதுவுமே போடாம, ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அண்ட் சோமு, ரீட்டா அண்ட் சீதா, ராஜா அண்ட் மீனா, இந்த மாதிரி எந்த ஆர்டிகளும் போடாம தனியா ப்ராப்பர் நவுன்ஸ் வருதோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கவ் அண்ட் டாக், ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அங்க பிரச்சனையே இல்லை. ப்ளூரல் நவுன், ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஆட்னால கனெக்ட் பண்றதுனால ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ப்ளூரல் நவுன், அதனால ப்ளூரல்கான verb போடணும். ப்ளூரல்கான verbன்றது as it is போடணும். எஸ் சேர்க்காம. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் இருக்கு. அப்போ இந்த தி அப்படின்ற ஆர்டிகிள் எத்தனை தடவை இருக்குன்றத பாருங்க. தி பிரின்சிபல் அப்படின்னா இந்த பிரின்சிபலை மீன் பண்றாங்க. அண்ட் அதே இது இங்க செக்ரட்டரி பக்கத்துல ஆர்டிகிள் இருக்கா?
இல்ல. அப்போ ஒரே ஒரு ஆர்டிக்கிள் இருந்தது அப்படின்னா இந்த பிரின்சிபலும் சரி செக்ரட்டரிக்கும் சேர்த்தாப்புல ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்கு. அப்ப இந்த பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி ரெண்டுமே ஒரு பொசிஷனை டினோட் பண்ணக்கூடியது. அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனா இருந்தாலுமே அது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறவங்க ஒரு பர்சன் தான். எப்படி வச்சு நான் ஒரு பர்சன் சொல்றேன் அப்படின்னா இங்க தீன்றது ஒரு டைம், ஆர்டிக்கிள் இங்க ஒரு டைம் மட்டும் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ஏன்னா ரெண்டு தடவை ஆர்டிகல்ஸ் வந்திருந்துச்சு, தி செக்ரட்டரி அண்ட் தி பிரின்சிபல் அப்படின்னா அது ரெண்டு டிஃபரண்ட் பர்சன்ஸை குறிக்கக்கூடியது. பிரின்சிபல் வேற ஒருத்தர் அண்ட் செக்ரட்டரி வேற ஒருத்தர் அப்படின்றத குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல ஆர் அப்படின்ற ப்ளூரல் verb நீங்க போடலாம், ப்ளூரல் ஹெல்பிங் verb போடலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, எஸ், தட்ஸ் இட். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு. இந்த தி வருதோ வரலையோ ஒரு சில ப்ராவர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலோ, அண்ட் முன்னாடி பாத்தீங்க இல்லையா பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்றது, எஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் நவுனா இருந்தாலும் அது டினோட் பண்ணக்கூடிய ஐடியா ஒண்ணுதான். எந்த ஐடியா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன், பிரெட்டும் பட்டரும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல they both, even though they are different nouns, they both are together mentioned and denotes a single idea, that's breakfast, right? Okay, and similarly பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராபப்லையும் டைம் அண்ட் டைட் waits for no man. அப்போ டைமும் டைடும் ரெண்டும் சிங்கிள் கான்செப்ட், சிங்கிள் ஐடியா. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிங்குலர் வேர்ப் வரணும். சிங்குலர் வேர்புக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ நான் சேர்ப்பேன். ரைட், ஃபினிஷ். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இஸ் வருமா ஆர் வருமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் ஒன்னுக்கு இஸ்ஸா ஆரா அப்படின்றதையும் ஆப்ஷன் 2 போட்டு அங்க இஸ் வருமா ஆர் வருமான்றத போடுங்க. ஸோ தட் நீங்க கிளியரா இருக்கீங்களா என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்றேன். அண்ட் இதே மாதிரியான அடுத்தடுத்து கிராமர் கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ